ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வீடுகள் தரும் நோய்கள். இதுதான் தலைப்பு. நோய்கள் எந்த மாதிரி வரும், எப்படி வரும், எந்த பகுதியில் வரும் நம்ம உடம்புல அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக நம்ம அறிந்து வைத்து கொண்டோம் என்றால் ஓரளவு தற்காப்பு நடவடிக்கைகள் மூலமாக நோய்களின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரைக்குமான 12 வீடுகள், இந்த 12 வீடுகளும் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா எந்த மாதிரியான நோயின் தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு கருத்து. இதையே உங்கள் லக்னம் முதல் 12 வீடுகளுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ உதாரணமாக மேசம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன நோய்கள் வரும் அப்படின்னு நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன நோய் வரும்னு எடுத்துக்கலாம். ரிஷபம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லும்போது நீங்கள் உங்கள் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன நோய் வரும்னு எடுத்துக்கலாம். இதில் 2 விதிகளுமே பொருந்தி போகும். மேசம் பாதிக்கப்படும் போதும் ஒருவருக்கு அந்த நோய்கள் வரும் வாய்ப்பு இருக்கும், லக்னம் பாதிக்கப்படும் போது அதே நோய்கள் வரும் வாய்ப்பும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதில் பாதிக்கப்படுறதுனா என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் அதிபதி மோசமாக கெட்டு போயிருக்கிறது இல்லை, அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. அந்த வீட்டில் மோசமான கிரகங்கள் இருப்பது. புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக மேச வீட்டின் அதிபதி செவ்வாய், இவர் கடகத்தில் நீச்சமாயிட்டாருங்கிறதுக்காக மேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீச்ச சனி மேசத்தில் இருப்பது, ராகு கேதுவோடு இணைந்த நிலையில் இருப்பது, செவ்வாய் சனி மேசத்திலிருந்து 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்ச நிலையில் கிரக யுத்தம் பெறுவதுங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாதிப்பு என்பதை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டின் அதிபதி கெட்டு போயிட்டாருங்கிறனால அந்த வீடு பாதிக்கப்படுவதில்லை. அந்த வீடே நேரடியாக பாதிக்கப்படுறது தான் நோய்களின் தாக்கத்தை அதிகப்படுது. ஸோ அந்த வகையில் மேசம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால், மேசத்தில் பாவக்கோள்கள் கிரக யுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் தலைப்பகுதி கடுமையாக பாதிக்கப்படும். தலை சார்ந்த நோய்கள், நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், தலையில் அடிக்கடி அடிபடுவது, முடி உதிர்தல் பிரச்சனை, சொரியாசிஸ் பிராபலங்கள், பொடுகு தொல்லையினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சீக்கிரமே முடி நரைத்து போவது, முடி கொட்டி போவது, வழுக்கை விழுவது, மூளை நரம்புகள் பாதிக்கப்படுவது, மூளை சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பது, இதெல்லாம் மேசம் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோய்கள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ரிஷபம் பாதிக்கப்படும் போது, ரிஷப வீடு பாதிக்கப்படும் போது அதே விஷயங்கள் தான். கிரகங்களுடைய தாக்கம், கிரகங்களுடைய பிரச்சனைகள், அங்கே பாவக்கோள்கள் அதிகப்படியாக இருக்கிறது, கிரக யுத்தம் ஏற்படுவது, இதெல்லாமே தான். ரிஷபம் பாதிக்கப்படும் போது பொதுவாக பாவக்கோள்களால் மட்டும்தான் ஒரு வீடு பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் தவறு. சுபக்கோள்களாலையும் ஒரு வீடு பாதிக்கப்படும். அதிகப்படியான சுபர்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போது அது அதிக ஒளித்தன்மையை பெற்று அந்த வீடு தர வேண்டிய நல்ல பலனுக்கு பதிலாக கெட்ட பலனை கொடுக்கும். குருவும் சந்திரனும் இயற்கை சுபர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சேர்ந்த வீட்டை கெடுப்பாங்க. 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இவர்கள் இருவரும் இணைந்திருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையும் தனம் சம்பாதிக்கிறது கடுமையான பிரச்சனைகளை சந்தித்த எத்தனையோ ஜாதகர்களே தெரியும். ஸோ அதனால் இயற்கை சுபர்களும் சில நிலைகளில் கெடுப்பாங்க. ரிஷபம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு முகம் சார்ந்த பிரச்சனைகள், பல் சம்பந்தப்பட்ட கோளாறு, மூக்கு சம்பந்தப்பட்ட கோளாறு, சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. முகத்தில் அடிபடுறது, தழும்பு ஏற்படுவது, கண் சம்பந்தமான நோய்கள், சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டிய விதிகள், பல் சொத்தை அதிகரிக்கிறது, பல்லுனால நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்கிறது, சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது, இது பூரா. மூச்சு பேச்சு 2ம் கெடும். ரிஷபம்னா முக அழகு விகாரமாய் போயிடுறது, தீராத தழும்புகள் முகத்தில் வந்துடுறது, இதெல்லாமும் ரிஷபத்தினால் வரும். மிதுனம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தொண்டை பகுதி பாதிக்கப்படுவது, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது. இந்த ரிஷபத்தில் காதும் சம்மந்தப்படும், மிதுனத்தில் காதும் சம்மந்தப்படும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, காதில் சீல் வடிதல், காது கேளாத குறைபாடுகள், காதில் ஓட்ட விழுந்துறதுங்கிற மாதிரியான அமைப்பு ரிஷபமும் மிதுனமும் 2ம் சேர்ந்து வரும். தொண்டை பகுதி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராக்சன் பிரச்சனைகள், கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படுவது, அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ரெஷர் ஏற்பட்டு அதன் மூலம் நரம்பு மண்டலம் பாதிக்கிறது, தோள்பட்டை பாதிக்கப்படுவது போன்றவை இருக்கும். தோல் மூட்டு வரைக்கும் மிதுனம். இங்கிருந்து ஆரம்பித்து தாவாங்கட்டையிலிருந்து ஆரம்பித்து தோள்பட்டை வரைக்குமான பகுதிகள் மிதுனத்தை குறிப்பிடும்.
கடகம் பாதிக்கப்படும் மிதுனம் பாதிக்கப்படும் போது கைகளை கொண்டு செய்யப்பட அத்தனை பிரச்சனைகளும் வரும். கை நரம்புகள் இதாகிறது, கை விரல்கள் துண்டிக்கப்படுறது, கைகளால் செய்யப்படுற பிரச்சனைகளில் பாதிப்படுறது, கை கட்டாயிடுறது, அது எலும்பு முறிவு கைகளில் ஏற்படுறதும் மிதுனத்தில் வரும். மிதுனம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா. கடகம் பாதிக்கப்படும் போது மேல் மார்பு பகுதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள், ஆஸ்துமா, அலர்ஜி போன்றவை ஏற்படுவது, நுரையீரல் சார்ந்த மூச்சு பயிற்சி சார்ந்த பிரச்சனைகள், மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, மூச்சு விடுவதில் சிரமங்கள் ஏற்படுவது, ஆஸ்துமா, டிபி போன்ற நோய்கள் உருவாகிறது வரும். அதேமாதிரி மேல் பகுதி மார்பு அதுக்கு அடுத்த பார்ட்டையும் குறிக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளின் ஆரம்ப நிலை பிரச்சனைகள் எல்லாமே கடகத்திலே வரும். கடகத்திலே அந்த ஆரம்ப நிலை பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேல் பகுதி மார்பகத்தின் மேல் பகுதி சம்பந்தப்பட்ட முதுகு சம்பந்தப்பட்டது, முதுகு தண்டுவடத்தில் பாதிப்புகள் ஏற்படுறது பூராமே வரும். சிம்மம் பாதிக்கப்படும் போது நேரடியாக இதயம் பாதிக்கப்படுவது, இதயத்தின் கீழ்ப்பகுதி பாதிக்கப்படுவது, அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றின் மேல் பகுதி பாதிப்புகள் ஏற்படுவது, முதுகின் பின்பகுதி பாதிப்புகள் ஏற்படுவதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அல்சர், பித்தப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுறது, மேல் வயிறு பகுதியில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வருவது, ஒட்டுக்குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாமே சிம்மத்தின் மூலமாக வரும். அடுத்தது கன்னி வரும்போது கீழ்வயிறு, மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண மண்டல உறுப்புகள் பாதிக்கப்படுவது, கிட்னியில் ஸ்டோன் வைக்கிறது, அஜீரண கோளாறுகளை அதிகமாக தர்றது, புளித்த ஏப்பம் வருவது போன்றவை வயிறு சார்ந்த பகுதிகள் எல்லாம், கீழ் வயிறு சார்ந்த பகுதிகள் எல்லாமே கண்ணியில் வந்துடும். அதிலே பின்பகுதி முதுகு தண்டுவடம் பாதிக்கிறது, அதனால் ஏற்படுற சிக்கல்கள் போன்றவற்றை கொடுக்கும் அமைப்பு அது இருக்கும். இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடுங்கிறதுனால இந்த இடத்தின் தன்மையை கொண்டு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயின் தன்மைகளையும், கடனின் தன்மைகளையும், எதிரியின் தன்மைகளையும் புரிந்து கொள்ளலாம். தோல் வியாதிக்கு காரக கிரகம், நரம்பு மண்டலத்துக்கு காரக கிரகம் புதன். ஸோ கன்னி பாதிக்கப்படும் போது இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, நரம்பு மண்டலமே டோட்டலாக செயலிழந்து போகிறதுங்கிறதையும் இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும். துலாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிறப்புறுப்புக்கு கொஞ்சோண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல் நோய், நாள்பட்ட வியாதிகள் போன்றவை வர்றது, முதுகு தண்டுவடம் முடிகிற இடத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு துலாமாக வரும். முதுகு தண்டுவடம் முடிகிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தண்டுவட பாதிப்பு ஏற்படுவது, நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படுறது, அந்த அடி வயிறும் அந்த பகுதியும் சேர்ந்த பின்பகுதியும் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை பெண்களுக்கு வரக்கூடியது, துலாம் பாதிக்கப்படும் போது வரக்கூடியது, குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் வருவது, ஆண் உயிரணுக்கள் பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான அமைப்பையும் கொடுக்கும். விருச்சிகம் உங்களுக்கு பாதிக்கப்படும் போது, விருச்சிகத்தில் கடுமையான பாவக்கோள்கள் இருக்கிறது, விருச்சிக மண்டலம், விருச்சிக வீடே கடுமையாக பாதிக்கப்படும் போது பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடியது, உயிரணுக்களில் பாதிப்பு வரக்கூடியது, கருமுட்டை சிதைவு ஏற்படுறது, குழந்தை பிறப்பு நார்மலாக இல்லாமல் போயிடுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுவது, அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். ஆண்களாக இருந்தாங்கன்னா சிறுநீரக பாதிப்பு, பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை பாதிப்பு, சிறுநீரகம், கிட்னி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமும் டேமேஜ் ஆகிறதுங்கிறது இந்த வீட்டில் டேமேஜ் ஆன கிரகங்கள், மோசமான பாதிப்பை தரக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது. தனுசு உங்களுக்கு பாதிக்கப்படும் போது மூலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மலச்சிக்கல் மிக கடுமையாக வரக்கூடியது, அதனால் உடல் உஷ்ணம் மிக அதிகரிப்பது, உட்கார்ற இடத்துல பாதிப்பு வரக்கூடியது, ஆசனவாய் பகுதிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடியதுன்றது அந்த பார்ட்டை பூரா குடிக்கும். மகரம் உங்களுக்கு கடுமையான பாவக்கோள்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த ஜாயிண்ட் பெயின்னு சொல்லக்கூடியது, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அந்த இடுப்பெலும்பே மொத்தமாக தேஞ்சு போயிடுறது, அது வலுவில்லாத நிலையில் இருக்கிறது, அங்கேருந்து தொடை பகுதி வரைக்குமான சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது, தொடைகளில் காயம் படுவது, தழும்பு ஏற்படுவது, நரம்பு மண்டலம் அந்த இடத்துல பாதிக்கப்படுறது, பக்கவாதம் ஏற்படுறதுங்கிற மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம 12 வீடுகளும் குறிப்பிடும். அந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதற்கான நமக்கு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் எந்த கிரகமே இல்லைன்னா அந்த வீடு பாதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த வீட்டின் அதிபதி மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வீட்டில் பாவக்கோள்கள் கிரகங்கள் அமரும்போது தான் அதிகப்படியான துன்பங்கள் இருக்கும். புரியுதுங்களா? கும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது முட்டி பகுதி, காலின் பின்பகுதி, நரம்பு சுருட்டை நோய்கள், நரம்பு சுருண்டு கொள்வது, முட்டு தேஞ்சு போயிடுறது, முட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நடக்க முடியாமல் போயிடுறது, கால்சியம் குறைபாடுகள் ஏற்படுறது, எலும்பு பலகீனமாக இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, முட்டியில் இருந்து பாதம் வரைக்குமான அந்த பார்ட்டு குறிப்பிடக்கூடியது கும்பம்.
மீனம் பாதிக்கப்படும் போது கால் நரம்புகள் பாதிக்கப்படுறது, காலில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது, ஃப்ராக்சர் ஏற்படுறது, நரம்பு சுருட்டை நோய்கள் ஏற்படுறது, பாதத்தில் எலும்பு சீக்கிரமே தேஞ்சு போயிடுறது, சர்க்கரை நோயினால் பாதம் அதிகமாக அழுகி போடுறது, பாதிப்புகள் உண்டாகிறது, விரல்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. ஸோ மேசம் தலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம் கழுத்து மற்றும் தோள்பட்டை, கடகம் வந்து மேல் மார்பு, சிம்மம் வந்து கீழ் மார்பு மற்றும் மேல் வயிறு, கன்னி வந்து அடி வயிறு அடி சார்ந்ததும், துலாம் வந்து கீழ் வயிறும் பிறப்புறுப்பு ஸ்தானத்திற்கு கொஞ்சம் முன்பகுதி வரைக்கும், விருச்சிகம் டைரக்டாக பிறப்புறுப்பு அது சம்மந்தப்பட்ட பிற்பகுதியும், மூலம் தனுசு வந்து பின்பகுதி, ஆசனவாய், மலக்குடல் வெளியேற்றும் இடம் அந்த மாதிரியான அமைப்பு, மகரம் வந்து தொடைகளை குறித்து, கும்பம் முட்டுகளை குறித்து, மீனம் பாதத்தை குறிக்கும். இது காலபுருஷ தத்துவப்படி 12 வீடுகள். இந்த வீடுகளில் கடுமையான பாவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதிப்பின் அளவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அந்த வீட்டுக்கு வந்து கிரக யுத்தம் ஏற்பட்டாலும் அந்த மாதிரி அமைப்பு. ஒன்றுக்கொன்று ஜென்ம பகை கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட வீடுகளில் இணைந்து இயங்குகிறார்கள்னாலே அந்த வீடு உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜென்ம பகை கிரகங்களில் குருவும் சுக்கரனுமே வருவாங்க. குருவும் சுக்கரனும் இணைந்த நிலையில் கடகத்தில் அமர்ந்தவர்கள் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்ச நிலையில் இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கும், நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவைகள் அனைத்துமே பலவிதமான பல நூறு ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஒன்று. இரண்டாவது, உங்கள் லக்னத்திலிருந்து 12 வீடுகளுக்கு இதே அமைப்பை நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலேயே செவ்வாயும் ராகுவும் இணைந்த நிலையில் கடுமையான கிரக யுத்தம் ஏற்படுகிறது. இதில் வந்து சனி பகவான் ரிஷபத்தில் இருந்தபடி பார்க்கவும் செய்கிறாருங்கிற போது இவருக்கு தலைப்பகுதியில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு கோமா ஸ்டேஜில் இருந்து அப்புறம் படிப்படியாக ரெக்கவர் ஆனார். தசாபுத்திகளின் அடிப்படையில் தலையில் அவருக்கு மட்டும் ஒரு 8 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். விருச்சிகம் அப்படிங்கிறது அந்த விபத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களும் சேர்ந்து வருது. அப்போ விருச்சிகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அது இவருடைய லக்னம் தலைப்பகுதியிலையும் வந்து பிறப்புறுப்பு ஸ்தானத்துலேயும் வருது. இது மாதிரியான அமைப்புகள் புரியுதுங்களா? ஸோ இரண்டையும் பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு வரும் நோய்களின் தன்மைகளை முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து தற்காத்து கொள்ள அல்லது அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.